இருக்கிறார்களே, முக்கடியில் முதற்கடியா மாங்கடியை கையிலே ஏந்தி இன்முகத்தோடு வரவேற்றிருக்கிற உங்களுக்கு நெஞ்சார்ந்த தந்தைகளை சொல்லி மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சி பெற்ற வேட்பாளராக உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்பதில் மகிழ்ச்சி. அதை விட இன்னைக்கு நீங்க எல்லாம் கையில மாங்கனியோடு என்னை பார்க்க வந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இங்க தண்ணீர் பிரச்சனை, அந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை கண்டிப்பாக முதல் வேலையாக எடுத்து செய்வேன். அதுதான் என்னுடைய வாக்குறுதி. ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை, எங்க போனாலும் தர்மபுரியில தண்ணி பிரச்சனை தான். இவ்வளவு நாள் இந்த மாவட்டத்துக்கு இந்த தண்ணி பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஏன் யாருக்குமே மனசு வரல அப்படின்றதுதான் கேள்வி. இதுவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கூட மருத்துவர் ஐயா அவ்வளவு அழுத்தம் கொடுத்த பின்புதான் அது கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தும் அதில் இரண்டாவது திட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் இரண்டாவது திட்டத்தையும் வேகமாக முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தையும் முன்னெடுத்து செல்வதற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழத்துல ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணா உங்களோட குரலா நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன். யார வேணாலும் போய் பார்த்து எங்க பெண்களுக்கு தண்ணி பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு நான் போய் சண்டை போடுவேன். உங்களுக்காக நான் போய் சண்டை போடணும்னா எனக்கு நீங்க மாம்பழத்துல ஓட்டு போடணும், அப்படித்தானே? இல்லைன்னா நீ யாருமான்னு என்ன கேட்டுருவாங்க. இருந்தாலும் நீங்க எல்லாம் என்ன உங்க வீட்டு பொண்ணா, உங்க மகளா, உங்க தங்கச்சியா, உங்க அக்காவா என்ன இப்பயே தத்தெடுத்துட்டீங்க. அதனால நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்க பிள்ளைங்க நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா சிப்காட் தொழில் வளாகத்துல பெரிய தொழிற்சாலைகளை நிறுவி கண்டிப்பாக அங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதுதான் என்னுடைய வேலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.